ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வணிக சிலிண்டர் தட்டுப்பாடுனால முடங்கும் பால்கோவா உற்பத்தி தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். மத்திய கிழக்கு போர் காரணமா பெட்ரோல் மற்றும் எரிவாயு பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பால்கோவா உற்பத்தி பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கு. சிலிண்டர் கிடைக்காததுனால நிறைய இனிப்பகங்கள் பால்கோவா உற்பத்தி அளவை குறைச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் விறகு அடுப்பு மூலமா இனிப்பகங்கள் பால்கோவா தயாரிக்க தொடங்கியிருக்காங்க. இதற்கிடையில தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக மூடப்பட்டிருக்கு. இதனால வாழை இலையின் விலையும் கடுமையா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. முன்னாடி 800 ரூபாய்க்கு விற்ற வாழை இலை கட்டு இப்ப 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுதாம். இதனால வாழை இலை கடை நடத்துபவர்களும் நஷ்டத்தை சந்திச்சுட்டு வராங்க. ஏற்கனவே அல்வா தயாரிப்பும் நிறுத்தப்பட்டிருந்ததை நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம். இப்ப அடுத்தபடியா பால்கோவா உற்பத்தியும் நிறுத்தத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் பார்க்கிறோம். சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்ந்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு வருது. அதனுடைய விவரங்களை நாம இப்ப கேட்டு பெற்றோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.